மற்றொரு அண்மை செய்தி. ஈரோடு சாமி கவுண்டம்பாளையம் அருகே கொலை செய்துவிட்டு தப்பிச் செல்ல முயன்றவர்கள் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பச்சப்பாளி அருகே 3 பேரை காலில் சுட்டுப்பிடித்த பவானி காவல் துணை கண்காணிப்பாளர் ரத்தினகுமார். குற்றவாளிகளை சுட்டுப்பிடித்திருக்கின்றனர் போலீஸ். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பச்சப்பாளி அருகே 3 பேரை காலில் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர் பவானி காவல் துணை கண்காணிப்பாளர் ரத்தினகுமார். ஈரோடு சாமி கவுண்டம்பாளையம் அருகே கொலை செய்துவிட்டு தப்பிச் செல்ல முயன்றவர்கள் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். பச்சப்பாளி அருகே 3 பேரை காலில் சுட்டுப்பிடித்த பவானி காவல் துணை கண்காணிப்பாளர் ரத்தினகுமார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு சாமி கவுண்டம்பாளையம் அருகே கொலை செய்துவிட்டு தப்பிச் செல்ல முயன்றவர்களை சுட்டுப்பிடித்திருக்கின்றனர் காவல்துறையினர். பச்சப்பாளி அருகே 3 பேரை காலில் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர் பவானி காவல் துணை கண்காணிப்பாளர் ரத்தினகுமார். ஈரோடு சாமி கவுண்டம்பாளையம் அருகே கொலை செய்துவிட்டு தப்பிச் செல்ல முயன்றவர்களை சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பச்சப்பாளி அருகே 3 பேரை காலில் சுட்டுப்பிடித்திருக்கிறார் பவானி காவல் துணை கண்காணிப்பாளர் ரத்தினகுமார். ஜான் என்கிற சாணக்கியன் அவருடைய மனைவி ஆதிராவை காரில் வந்த கும்பல் வெட்டிவிட்டு தப்பியிருக்கிறது. சரமாரியாக வெட்டியதில் ஜான் என்கிற சாணக்கியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். படுகாயமடைந்த அவரது மனைவி ஆதிரா மீட்கப்பட்டு நசியனூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு சாமி கவுண்டம்பாளையம் அருகே கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற முயன்றவர்கள் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் இளங்கோ வழங்க கேட்கலாம். இளங்கோவன், இந்த நிகழ்வு நடந்ததற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? நிச்சயமாக சங்கீதா, சேலம் மாவட்டம் பிச்சிபாளையம் SNC காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் என்கின்ற சாணக்கியா, இவரது மனைவி சரண்யா, இவர்களுக்கு ஒரு மகனும் உள்ளனர். ஜான் என்கின்ற சாணக்கியன் மீது சேலம் மாவட்டத்தில் பிச்சிபாளையம், மன்னதானப்பட்டி, செவ்வாய்ப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு காவல்நிலையம் கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் தற்போது ஜான் என்கின்ற சாணக்கியா மற்றும் அவரது மனைவி சரண்யா ஆகியோரும் திருப்பூரில் உள்ள பெரியபாளையம் பகுதியில் குடியிருந்து வருகின்றனர். மேலும் இவர் தற்போது 2 சக்கர 4 சக்கர லோன் மீதியம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் மன்னதானப்பட்டியில் உள்ள காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்றிற்காக கையெழுத்திற்காக ஜான் என்கின்ற சாணக்கியா மற்றும் மனைவி சரண்யா ஆகியோரும் சென்றுவிட்டு திருப்பூர் நோக்கி அவர் காரில் வந்து வந்தனர். அப்போது ஈரோடு அடுத்த நேஷனல் சேலம் தேசிய நெடுஞ்சாலை வந்து கொண்டிருந்த போது இவர்களை தொடர்ந்து வந்த காரில் வந்த மர்மங்கள் இவர்கள் மீது மோதி நிறுத்தியது. காரில் நிறுத்தி இறங்கியவுடன் இந்த நபர்கள் ஜானி சர்மாவை விட்டு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த இந்த பவானி நகர காவல் துணை கண்காணிப்பாளர் ரத்னகுமார் மற்றும் போலீசார் கொலையாளிகளை தேடி செல்லும் போது பச்சப்பாளி என்ற இடத்தில் கொலையாளிகள் காரில் தப்பிச் செல்ல முயன்ற போது 4 குற்றவாளிகளில் 3 குற்றவாளிகளை காலில் சுட்டுப்பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டனர். அந்த 3 பேரும் தற்போது பெருந்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சங்கீதா, விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன். இனி இந்நேரத்திற்கான முக்கிய